பெண்களை குறிவைக்கும் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகள் மகளிர் வாக்கை உறுதி செய்வது திமுகவா அதிமுகவா தாவைக்காவா? மதிப்பு மிகு மகளிர் திட்டம். மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும், எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும். சொல்லுங்க சார், 2500 ரூபா அப்படி பவர்ஃபுல்லா இல்லை? பவர்ஃபுல்லாக இருக்குன்றீங்களா? இல்லைங்கிறீங்களா? ஆமாம், நான் இப்போ வழியிலே ஒரு 4-5 விஜய் ரசிகர்களை பார்த்துட்டு வந்தேன். கண்டுபிடிச்சீங்க? குறிப்பா இல்லை, அவங்க நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்றாங்களா? அவங்க பெண்கள் தான். அவங்க தலையை தொங்க போட்டாங்க, எங்களுக்கே கஷ்டமா இருக்குங்க, முடியல அப்படின்றாங்க. விஜய் தான் ஒரு அரசியல் தற்குறி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறாருங்கிறதான் அவருடைய அந்த பேச்சுகளும் வாக்குறுதிகளும்.